நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே தலை முதல் கால் வரை அனைத்து உறுப்புகளையும் சிறப்பாக இயங்கக்கூடிய யோக முத்திரை பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது கால் பாத எரிச்சல், பாதத்தில் குத்துதல், பாதத்தில் காந்துதல், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக நம்ம பார்க்க போகின்றோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் நாற்காலி யோகா அனைத்து வயதினருக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கால் பாத எரிச்சல், பாதம் காந்துதல், பாதத்தில் குத்துதல், விரல் நகங்கள் மரத்து போதல், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க போகிறோம். இது பொதுவாக சுகர் லெவலில் மாறுபாடு ஏற்படும் பொழுது இருக்கும். சில நபர்களுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும், அதான் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், லிவருக்கு சக்தி ஓட்டம் குறைவாக இருக்கும், உடம்புல கழிவுகள் மலச்சிக்கல் இருக்கும், அவங்களுக்கு நீர் உடம்புல கெட்ட நீர் வெளியேறாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைனாலையும் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இது வராமல் தடுப்பதற்குரிய வருமுன் காப்போம் அப்படிங்கிற பயிற்சிகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை நல்லா நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக சுகர் லெவலும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கால் பாத வீக்கம், பாத எரிச்சலுக்கும் நம்ம முழுமையான தீர்வு கிடைக்கும். அடிக்கடி கூறுவது, நம்ம 3 முக்கியமான உடல் உழைப்பு, உணவு, உறக்கம், இந்த 3 நமக்கு கரெக்டாக வச்சுக்கணும். சாத்விகமான உணவை சாப்பிடணும், உழைப்பு கரெக்டாக இருக்கணும், மிக கடினமான உழைப்பு வேண்டாம், உறக்கம் இரவு 10 முதல் காலை 4 வரை சரியாக இருக்கணும். இது எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, இது சரியாக இருந்தால்தான் இந்த முத்திரையினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை, முதல்ல நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ முதல் முத்திரையை நம்ம பார்க்கக்கூடியது வருண முத்திரை பார்க்க போகிறோம். கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. சிலருக்கு 3 விரல் சேராது, கைட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து 10 நாள் பயிற்சி பண்ணிங்கன்னா விரல் சேர்ந்துடும். ஒவ்வொரு கையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். கால் பாதங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை பிராண முத்திரை. மோதிர விரல், சுண்டு விரல் என்னோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க, என்னோட மேத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். நார்மல் பிரீத்திங். உடலில் கழிவுகள் அனைத்தும் வெளியேறுவதாக எண்ணுங்கள். கால் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி, இரத்த ஓட்டம் சீராக பாய்வதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணி
நேயர்களே, இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு வாரத்தில் 2 நாட்கள் ஒரு டப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டு லேசாக கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொறுக்கும் சூடில் அதில் கொஞ்சம் இந்து கல் உப்பு போட்டுக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் போட்டுருங்க. அந்த சாறு கால் பாதம் முங்குற மாதிரி ஒரு 5 நிமிஷம் அப்படியே பாதத்தை வச்சுருங்க. கண்களை மூடி நார்மல் பிரீத்திங்கில் ரிலாக்ஸாக இருங்க. 5 நிமிஷம் முடிஞ்சோடனே அந்த தண்ணியை வெளியே கொட்டிட்டு காலை சுத்தமான தண்ணினால் அலம்பிடுங்க. அடுத்து செப்பல் போடாமல், செருப்பு போடாமல் நிலத்தில் நடக்கணும். நம்முடைய யாருமே அப்படி நடக்கிறதில்ல. வாக்கிங் போகும்போது நம்ம ஷூ செப்பல்லாம் போட்டு போகிறோம், கல் குத்தும் அப்படின்னு. அந்த நிலம் உங்களுடைய பாதத்தில் அந்த நிலம் பதியணும். அப்போ நல்ல ஒரு சுத்தமான ரோடில், நல்ல ஒரு நிலத்தில் நீங்கள் செருப்பு இல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டே வாங்க. இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாத வீக்கம், பாத வலி, பாத எரிச்சல், பாத காந்தல் வராமல் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.